நம்ம வந்து ஜெயகாந்தன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி பார்த்துருக்குறோம். கண்ணதாசன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி பார்த்துருக்குறோம். சிவாஜி கணேசன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்தவர். அவர் திருப்பதி போனாருங்கிறதுக்காக அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டார். சிவாஜி கணேசனா திருப்பதி கணேசனான்னு போயிடுவாங்க. அப்போ வந்து அவர் இனிமேல் சரி வராமல் காங்கிரஸுக்கு போயிட்டார். எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தவர். அப்போ வந்து கருணாநிதி பற்றியும் எம்ஜிஆர் அண்ணா பற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னா 1000 மீட்டர் கிடைக்கும். சூப்பராக சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கருணாநிதியை நல்லவர் சொன்னீங்க, இன்னைக்கு கருணாநிதி திட்டி கேட்டான்னு அர்த்தம். அவர் அன்னைக்கு இருந்தார். நிலைப்பாடு மாற்றி 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 வந்தால் நீங்கள் பேசணும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் இருக்குது. புரியுங்களா? சீமான் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பெரியாரை ஏற்றார், மேடைகள் தோறும் முழங்கினார். இப்போ ஏற்கனவே இதில் எப்படி சொல்ல முடியும்னா கண்ணதாசன்லேருந்து 100 உதாரணம் சொல்ல முடியும். முன்னாடி ஒரு நிலைப்பாடு எனக்கு இன்னைக்கு தான் விழிப்புணர்வு வந்ததுன்றார். அதில் நீங்கள் அது முரண்பட்ட பேச்சு நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அது வளர்ச்சி. திரும்ப நாளைக்கு பெரியார் ஆதரிச்சார், அங்கே முரண்பாடு. என்னப்பா முந்தானத்து நீ ஆதரிச்ச, பிறகு நீ எதிர்த்த, இன்னைக்கு வந்து திரும்பி ஆதரிக்கிறேன்னு சொல்லும்போது தான் முரண்பாடு. உங்களுக்கு புரியுங்களா? நேற்று எனக்கு விழிப்புணர்ச்சி இல்லை, இன்னைக்கு நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன், நான் பேசுகிறேன்.